விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. இந்த விருச்சிகத்தினுடைய அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனுசுல இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அதுவும் 10 சூரியனோடு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஆனால் சனி பார்க்கக்கூடாது. சூரியனை செவ்வாயை சனி பார்க்கிறது என்று சொன்னால் ஒரு தொழிலிலும் சரி ஒரு பின்னடைவு ஏற்படும், அல்லது நீங்களே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு தாமதத்தை கொண்டு வருவீர்கள், தாமதமாக செயல்படுவீர்கள். இருந்த போதிலும் முயற்சி ஸ்தானம் குரு பார்வையில் இருக்கிறதால எப்பேற்பட்டாவது நீங்கள் முயற்சி எடுத்து கண்டிப்பாக சாதிக்கும்னு ஒரு எண்ணம் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. வீர தீர பராக்கிரம, அதாவது போட்டி பந்தயம் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் ஈடுபாடு செய்யும் அன்பர்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய காலம். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், மற்றபடி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாகும். எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார், ஆனால் குரு பார்வையில் இருக்கார். சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான காலம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். ஒரு சிலர் மருத்துவத்தின் உதவியோடு கூட வருஷக்கணக்காக காத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ நல்ல ரிப்போர்ட்டு, நல்ல பதில் கிடைக்க போகிறது. 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, நண்பர்களிடையே வாக்குவாதம், கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள், மற்றபடி மற்ற வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டுவாங்க. வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி உங்களுக்கு 10ல் கேது இருக்கிறது. வருமானம் பல வகையில் வந்தாலும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலா என்ற பெயரில் கூட வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய நிலை, அல்லது வெளிநாடு உயர்கல்விக்காக கூட நீங்கள் சென்று உயர்கல்வி படிக்கலாம், இல்லை உத்தியோகத்துக்கு போகலாம், இல்லை சொந்த தொழிலை செய்யலாம். அற்புதமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 7க்கும் 12க்கும் உடையவன் ராசியில் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் நல்ல ஒரு அனுகூலம், ஆதாயம் கிடைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம், வாரம்